தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ரம்மி விளையாடுவீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்க்ராட்ச் கார்டு, நிறைய கிஃப்ட்டு அதேமாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி டெபாசிட் பண்ணும்போது நிறைய கேஷ்பேக்ஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டோர்னமெண்ட்ஸும் இருக்குது, சின்ன சின்ன டோர்னமெண்ட்டும் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ரம்மி அடா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன்அப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் நேம், உங்களோட நேம் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சனல் நேமும் கொடுக்கலாம், இல்லை உங்களோட வேறு எதாவது நேம்னாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா கூட செகண்டரி மெயில் ஐடி இருந்தால் கூட அதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட்னா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரோமோ கோட். ஸோ ஓகேங்களா. ஸோ RATA75 இது மாதிரி நீங்கள் அந்த ப்ரோமோ கோடில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கேம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேம்குள்ளே வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த ரம்மி ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கேஷ் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. பட் ஆனால் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா OTP கன்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு கேஷ்பேக் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெபாசிட்க்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 200 5000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 25,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6% இருக்குது. 25,000 மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா 8% வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ் கார்டும் கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் சிப்ஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காயின்ஸ் உங்களுக்கு இந்த ஆட் ஆயிருக்கும். அதேமாதிரி அதோட ரியல் கேஷ் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு ரியல் கேஷ்பேக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 75 rupees வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ கோடு வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்த கேஷ் தான் இது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ், நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து எத்தனை இருக்குன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடையாது. உங்களுக்கான டவுன்லோட் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் மூலமாக இந்த கேமை விளையாடிக்கலாம், இல்லை நீங்கள் லேப்டாப்பில் வேணாலும் விளையாடிக்கலாம், இல்லை நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியும் விளையாடிக்கலாம். எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோடும் கேட்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ண போகிறேன்னா தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி விழுந்திருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வின் பண்ணியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 inch வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து பாருங்கள் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே நவுன்னு கொடுத்தோடனே அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ் லோட் ஆன பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஆப்பே இன்ஸ்டால் பண்ணாலும் டேரெக்டாக கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட விளையாடிக்கலாம். கேமோட இன்டர்ஃபேஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் 2, பெஸ்ட் ஆஃப் 3, அதுக்கப்புறம் 101 போல், 201 போல், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் நீங்கள் கடந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பெட்டிங் நீங்கள் கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹையில் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஹை பெட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பீஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டாக காமிக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ பெட்டிங் நான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இதில் லோ பெட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 25 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதில் எல்லாத்துலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோ பெட்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எதெல்லாம் லோவர் பட்ஜெட்டில் இருக்க மேட்ச் எல்லாமே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ், உங்களுக்கு வந்து 2 players கேம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 2 players கேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 6 players கேம் வேணும்னா 6 players கேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேம்குள்ளே ஜாயின் பண்ணால் ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம்குள்ளே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேம்குள்ளே போயிடலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் இருக்கேன். இதோட இன்டர்ஃபேஸும்
ஆப்போட இன்டர்ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விளாண்டாலும் இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ எந்த ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி கொலாப்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டோர்னமெண்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து விளாட்ற டோர்னமெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து பெட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டோர்னமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் கேஷில் இருக்க டோர்னமெண்ட் மட்டும் காமிக்கும். அடுத்த இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரோல். இந்த ஃப்ரீ ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 மொத்தம் 3 லெவல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 375 ரூபா, செகண்ட் ப்ரைஸுக்கு 225 ரூபா, அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிளேயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா 50 பைசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் கிடைக்கும். ஒரு வேளை வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது ஃப்ரீ டோர்னமெண்ட் தான், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பிளேயர்ஸ் வந்து இதில் இருக்காங்கன்றதை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகே, அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்திக்கலாம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், பை சிப்ஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000, 5000 அதுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் பேடிஎம் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வித்ரா, அதாவது நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட், அதாவது மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ரம்மி அடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரொமோஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ப்ரொமோஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்லி என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன ஆஃபர் வரப்போகுதுன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி எவ்ரி வீக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கூப்பன்ஸ் கோட்ஸும் கிடைக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணும்போது நிறைய கூப்பன்ஸ் கோடு நிறைய கொடுப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் எதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொமோஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அமேசான் கிஃப்ட் கார்டும் கிடைக்கும், வவுச்சரும் கிடைக்கும், கோல்டு வவுச்சர், இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை டெபாசிட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டை கிளிக் பண்ணதும் நீங்களே பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்கேன் நீங்களே பாருங்கள். ப்ளீஸ் மேக் டெபாசிட் மினிமம் 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 200 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும், நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எடுத்தோடனே நீங்கள் கேஷ் போட்டு விளாடணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஃப்ரீ டோர்னமெண்ட் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு விளாடி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேமோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் நல்லா இருந்தால் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த ஆப்பை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இவங்களோட அதாவது ஆப்போட கிரியேட்டரோட நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.